வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் சுவாரஸ்யம் குறையாமல் கொடுத்துட்டு இருக்கிறது கேசிபி டிவி. அந்த வகையில நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு தொண்டரோட பதிவா தமிழ் சொல் நிகழ்ச்சியில வெங்கடேசன் இருக்கிறாரு, சங்கரன் கோயில் தொகுதியில இருந்து. வணக்கம் வெங்கடேசன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நலமாக இருக்கிறோம். உங்ககிட்ட சில கேள்விகள் நம்ம கேட்க போறோம். அது என்ன மாதிரி கேள்விகள் அப்படின்னு பார்த்துடலாமா? இப்ப அதிமுக பாஜக கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி ஏற்புடையதா இருக்குதா? இல்ல சார், கண்டிப்பா இல்ல சார். இது மக்கள் விரும்பாத கூட்டணியா இருக்காது. அதிமுக உண்மை தொண்டன் விரும்பாத கூட்டணியா இருக்கு சார். ஏன் அதிமுகவோட உண்மையான தொண்டர்கள் பாஜக கூட்டணி ஏற்க மறுக்கிறார்கள்? நம்ம எப்பவுமே சிறுபான்மை மக்களுக்கு அதிமுக என்னைக்குமே ஒரு நண்பனா தான் பாக்குறாங்க. சிறுபான்மை மக்கள் அம்மாவும் சரி, எம்ஜிஆர் காலத்துல இருந்து சரி. ஆனா இப்ப சிறுபான்மை மக்களுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க சார், பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால. ஏன் இந்துத்துவா அப்படிங்கிற முக்கியத்துவமா இருக்கிறங்காட்டி நம்ம பாஜக கூட்டணி எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு இப்ப நம்ம அம்மா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராங் லீடரா இருந்தாங்க. மோடி அமித்ஷாவாலே பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தாங்க. ஆனா இப்ப இவங்க அடிமையா இருக்காங்க. அடிமை அதிமுக நம்ம ஏத்துக்கிட முடியாது. அந்த அடிமை ஆக்கினவங்களை நம்ம கண்டிப்பா ஏத்துக்கிட முடியாது. நம்ம கட்சி இந்த அளவுக்கு ஒரு ஆதாள பாதாள நிலைக்கு தள்ளப்படுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது அவங்கதான்னு தெரியும். அதிமுகவோட தொண்டனா நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. இந்த அதிமுக பாஜக கூட்டணி உங்களால ஏற்க முடியாத காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒரு சர்வாதிகாரமான போக்கத்தான் கையில எடுத்திருக்காங்க மத்திய அரசு. அது நம்ம தமிழ்நாடு மேல மிகப்பெரிய ஒரு இதை ஏற்படுத்தாங்க, களங்கத்தை ஏற்படுத்தாங்க. அது நம்ம கட்சியில நிறைய பிரிச்சுட்டாங்க. நம்ம தலைவர்கள் அடிமையாக்கி வச்சிருக்காங்க. அதுவும் நம்ம தலைவர்களுக்கு ஒரு தலைமைத்துவம் சுத்தமா இல்ல. ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருக்குமே. அதனால அவங்ககிட்ட அடிமையா போறது நம்ம உண்மையான தொண்டன் ஏத்துக்கிட மாட்டோம். ஓகே, இப்ப ஓபிஎஸ் சிபிஎஸ் பத்தி பேசியிருக்கீங்க. ஓபிஎஸ் சிபிஎஸ்க்கு கட்சி ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கட்சியை இவங்க ஆட்சி அதிகாரம் இருக்க தாண்டி இவங்க கட்சி இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க சொந்த செலவுல எல்லாம் வச்சு கட்சியை நடத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க ரெண்டு பேருமே நடத்திக்கிட்டாங்க. ஓபிஎஸ் அவ்வளவுதான், இப்ப பீஸ் பண்ண பல்பு தான். ஏன்னா இப்பவுமே அவரு சொந்த ஏரியாவிலே தோக்குற நிலைமையெல்லாம் இருக்கு. அவரோட பையனுக்கு தான் சீட்டுங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. அவர் வேற தொகுதியில நிக்கிறது மாதிரி பேச்சு இருக்கு. இபிஎஸ் ஒரு முதல்வர் வேட்பாளர் அவரை நினைச்சுக்கிறது, அதுவும் இல்லாம ஒரு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு அவர்கிட்ட. ஆனா அந்த தன்னம்பிக்கை கண்டிப்பா கை கொடுக்க. வெறும் தன்னம்பிக்கை மட்டும் இருக்காது, உண்மையான அடிமட்ட தொண்டன் வேணும்ல. அவரு ஒரு தலைமைத்துவத்துல தன்னம்பிக்கையா இருக்கு. அது ஓகே, அது பாராட்ட தகுந்ததுதான். ஆனா அது வெற்றியை தராது. ஒரு தேர்தலுக்கு பின் ஒரு பெரிய பின்னடைவை சந்திப்பாரு. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு தோல்விதான். அதுல எந்த மாற்றம் அவரு வேணா ஜெயிக்கலாம் எடப்பாடி தொகுதியில. ஆனா மத்தபடி அவரு கட்சி சார்ந்த நம்ம எல்லாருமே தோத்துருவோம். அவரை முன்னிலைப்படுத்தக்கூடாது. ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறது யாரெல்லாம் சேர்ந்தது ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒன்றுபட்ட அதிமுக நம்ம எல்லாருமே செய்யறோம். கேபி சார் டீம், அப்புறம் பழனிசாமி, இபிஎஸ், சசிகலா அம்மா, தினகரன், அவங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் ஒன்றுபட்ட அதிமுக. ஒன்றுபட்ட அதிமுக தேவை இருந்துச்சுன்னா நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தொண்டர்கள் மத்தியில இருக்கு. எதிர்கட்சியா வரலாம். 100 வருஷம் அம்மா சொன்ன மாதிரி 100 வருஷம் கட்சியை கொண்டு போனவங்க எல்லாரும் சேர்ந்தாதான் முடியும். ஏன் அதிமுக பாஜக கூட கூட்டணி ரொம்ப அதிகமா இருக்காங்க? ஏன் அவங்க அடிமை, அதனால அப்படி இருந்துதானே ஆகணும். அவங்க அதிகாரம் வேணும், அந்த மாதிரி தான் சார். இது உண்மையான தொண்டனுக்கு தெரிஞ்சிருச்சு. முன்ன மாதிரி இப்ப யாருமே ஒற்றை தலைமையா, அதாவது நம்ம ஜெயலலிதாவுக்கு அப்புறம் கலைஞருக்கு, எம்ஜிஆருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொண்டர்கள் இருந்தாங்க. அந்த தொண்டர்கள் எல்லாம் இனி யாருக்கு இருக்க மாட்டாங்க. இப்ப சோசியல் எரிஞ்சிருச்சு அரசியல். அதனால தொண்டர்கள் அதிகமா இருக்க மாட்டாங்க. பின்னாடி முந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா கலைஞர் என்ன சொன்னாலும் ஏத்துப்பாங்க, எம்ஜிஆர் என்ன சொன்னாலும் ஏத்துப்பாங்க, அம்மா என்ன சொன்னாலும் ஏத்துப்பாங்க. அந்த தொண்டர்களுக்கு தெரியும் இவங்க எடுக்காங்கன்னா அந்த முடிவு கரெக்டா இருக்குங்க. ஆனா அந்த மாதிரி தலைமை இப்ப யாருக்கிட்டயுமே இல்ல. இப்ப தொண்டர்கள் தான் தலைமையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொண்டர்களால் இப்போதைக்கு நம்ம கட்சி ஒற்றுமையா இருக்கணும். அதுதான், அதாவது சசிகலா அம்மா பொதுச் செயலாளர் ஆகணும். அதுக்கப்புறம்
அதுக்கு கீழே வந்து ஓபிஎஸ், இபிஎஸ், அப்புறம் கேசி பழனிசாமி அண்ணன், அப்புறம் நம்ம டிடிவி தினகரன் அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதாவது ஒரு தனி மெஜாரிட்டி ஒரு எதிர்கட்சி ஆக முடியும். அதாவது எதிர்கட்சிக்கே மெஜாரிட்டி நமக்கு தேவைப்படும். இல்ல இப்ப வந்து தொண்டர்களால் வந்து தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கூற்று. எப்படி சசிகலா வந்து பொதுச் செயலாளர் ஆக முடியும்? தொண்டர்கள் ஓட்டு போட்டதானே வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க முடியும். ஆமாங்க. ஆனா இப்ப அவங்க சொன்னாதான் கேட்பாங்க. இப்ப வந்து இபிஎஸ் சொல்றத ஓபிஎஸ் கேட்க மாட்டாரு. ஓபிஎஸ் சொல்றத இபிஎஸ்ஓ, அப்புறம் நம்ம கேசி பழனிசாமி என்ன சொல்றது யாரும் கேட்கிற நிலைமையில இல்ல. அவங்க கட்சியை காப்பாத்துறது இல்ல. அவங்கவுங்க சொந்தமா சம்பாதிக்கணும், அவங்க அதிகாரத்துக்கு வரணும், அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்களே தவிர்த்து ஒரு கட்சியை வந்து கொண்டு போறதுக்கு இவங்களுக்கு அந்த ஐடியாஸ் எல்லாம் இல்ல. அதே மாதிரி இவங்க போற பார்த்தா நமக்கே தெரியுது இவங்கிட்ட அந்த நிலைப்பாடே இல்ல. நம்ம கட்சியெல்லாம் கொண்டு போய்க்கிடும்னு அவங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த முரண்கள் இப்படி ஏற்பட்டிருக்கு எல்லாத்துக்குள்ள? எப்படிங்க? ஏன் இந்த முரண்கள் ஏற்பட்டிருக்கு எல்லாத்துக்குள்ளாரையும்? அவங்களுக்குள்ள ஈகோ தான்.